That sounds fair. பேங்க்லயே வச்சிடலாமே. என்ன சிவா, அவ சொல்றதெல்லாம் நீ அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க? யார் சொன்னா என்ன ஜனனி? நல்ல ஐடியாவா இருக்கு, ஏத்துக்க வேண்டியதானே? எனக்கு இது சரிதான் தோணுது. நகைய வீட்ல வைக்க வேண்டாம். ஏண்டி, நகை வீட்ல இருந்தா தாண்டி நமக்கு நல்லது. மா, உனக்கு பயந்துதான் பேங்க்லயே வைக்க சொல்றேன். இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுங்க, குடும்பத்தை தவிர மத்த யாருக்கும் நகை கிடைச்சது தெரிய வேண்டாம். இன்ஸ்பெக்டர் சார், இந்த கேஸை இதோட விட்டுருங்க. நகைக்கு ஆசைப்படுறவங்க இந்த குடும்பத்திலும் இருக்காங்கன்னு நானும் தெரிஞ்சுக்க இது ஒரு வாய்ப்பு. தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த குடும்பத்தை தவிர மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நகை திருட போனதாவே இருக்கட்டும். அப்படியே விட்டுருங்க. சரிங்க சார். அப்பா சொல்றதும் சரிதான். அப்புறம் என்ன இன்ஸ்பெக்டர், நீங்க கிளம்புங்க. அத்தை, அவர் இருந்து சாப்பிட்டுட்டு போகட்டுமே. பரவாயில்லம்மா. அம்மலா சார், உங்க குடும்பத்தோட ஹாப்பியா இருங்க. கண்டிப்பா இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். வரேன். சரிங்க சார். வரேன். தேங்க்யூ. விசாலாட்சி அம்மா, நகை பத்திரம். என்ன நடந்துச்சுன்னு யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். ஆனா நல்லதுக்காக தான். ஆண்டவன் இப்படி பண்ணியிருக்கான்னு நம்பினா போதும். வாங்க. விசாலாச்சி, நாயை கொண்டு உழவை. சரிங்க. சரி, பார்ப்போம்.